பயத்திலிருந்து விடுதலை. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கின்றார். ஏசாயா 41:14. ஒருமுறை ஒரு பக்தியுள்ள இராணுவ அதிகாரி தன் மனைவியோடு கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாய் கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலைமை வந்தது. மனைவி மிகுந்த பயத்துடன், ஐயோ, நான் மரிக்கப் போகின்றேன், கடலிலா என் மரணம் ஏற்பட வேண்டும் என்று தவித்தாள். தடுமாறினாள். மனைவியின் இத்தடுமாற்றத்தை கண்ட இராணுவ அதிகாரி பட்டயத்தை உருவி மனைவியை கொன்றுவிட்டு தானும் மரித்துவிட எண்ணினார். உடனே மனைவி தடுத்து, உங்களுடைய கரம் என்னை கொல்லவே முடியாது, அந்த கரம் என்னை நேசிக்கும் கரம், எனக்கு வாழ்க்கை கொடுத்த கரம் என்று சொல்லி கரத்தை முத்தமிட்டாள். உடனடியாக அவர் வாளை கீழே போட்டுவிட்டு தன் வலது கரத்தினால் மனைவியை பிடித்து கொண்டு வீராவேசமாக நீந்தி கரையில் போய் சேர்ந்தார். ஏசாயா 41:14-20 இஸ்ரவேலின் சிறையிருப்பின் போது நம்பிக்கையின் திருவாக்கு இறைவாக்கினரால் கூறப்படுகிறது. பயம் மானிடத்தை அழிப்பதற்குரிய சாத்தானின் தந்திரம் என்பதை நாம் அறிய வேண்டும். நமது அனுதின வாழ்வில் நமது செல்வம், புகழ், பாதுகாப்பு, குடும்பம், நண்பர்கள், உறவுகள் இவற்றை இழக்கக்கூடிய சூழலில் பயம் நம்மை மேற்கொள்கிறது. அதோடு அது உணர்வுபூர்வமாக நம்மை செயலிழக்க செய்து பக்தி வாழ்வையும் அசைத்து விடுகிறது. பயத்திற்கு தீர்வு என்னவென்றால் இஸ்ரவேலரை போன்ற அனைத்தாற்றலும் நிறைந்த கடவுளை நம்புவதாகும். மட்டுமன்று ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையையும் பாதுகாப்பையும் நமது வாழ்வின் தேவைகளையும் அவர் சந்திப்பையும் முழுமையாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போது அவர் எல்லா பயத்துக்கும் விடுவித்து பாதுகாக்கும் தமது கரங்களில் பத்திரமாக காத்துக்கொள்வார். 2 தீமோத்தேயு 1:7. ஆகவே பயம் நிறைந்த வாழ்வில் நமக்கு துணையாக இருக்கும் கடவுளின் கரம் பற்றி நடப்போம். ஜெபம். எங்கள் இறைவா, தந்தை போல் காத்து தாய் போல் பேணி தீமைகள் சூழ்ந்து விடாமல் எம்மை கிருபையால் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.